ஹலோ மக்களே, 408வது எபிசோட் ஷூட்டிங்ல சக்குரா டீமே அப்படி ஸ்லோவா நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்னை ஈனோ சொல்றான் நம்ம ஸ்ட்ரைட்டா கோலை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை சோஜி சொல்றான் சக்குரா பிளான் படி போவான், மாற்று பாதை யூஸ் பண்ணி போவான், ஏன்னா நம்மள்ட்ட 2 ஸ்கிரால் இருக்கு, எவனா ஸ்கிரால் எடுக்க வந்துடும் சொல்லிட்டு இருக்கான் சோஜி. பின்னாடி சக்குராவை பார்த்துட்டு இருக்கான் சோஜி. பார்த்தா நடந்து ஒரு மாதிரி மயங்கி விழுந்துட்டாவா. உடனே அவளத்துக்கு ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. இவன் ஏன்டா மயங்கி விழுந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா சக்கரா இல்லாம ஒரு மாதிரி கிறங்கி கிடக்காவா. கடனா படுத்துக்கிட்டே 2 டேம் அப்படின்னு சொல்றாவா. 2 டேமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா ஈனோ. பார்த்தா லேடிஸ் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காவா. சரி, நான் உனக்கு அடுத்து சொல்லி தர போற ஜுட்சு வந்து என்ன ஜுட்சுனா எல்லாருக்கும் ஒரே சமயத்துல குணப்படுத்தக்கூடிய சொல்லிட்டு இருக்காவா. நிஞ்சா ஆர்ட் மிட்டியாட்டிக் ரீஜெனரேஷன் ஜுட்சுன்னு சொல்றாவா. நிஞ்சா ஆர்ட் மட்டாட்டிக் ரீஜெனரேஷன் ஜுட்சு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சக்குரா கேக்கா. இந்த ஜுட்சு யூஸ் பண்ணி நம்மள ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேஷன் பண்ணிக்கலாம், நம்மள ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஜுட்சு கிரியேட் பண்ணது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஹோகாகேன்னு சொல்றாவா. அவருக்கு வந்து உடம்புல வந்து எக்கச்சக்கமான சக்கரா உண்டு. அவர் வேவ் சைன் இல்லாமலே அசால்ட்டா வந்து ஒரு உடம்ப ஹீல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர மாதிரி சக்கரால ஏன்ட கிடையாது சொல்லிட்டு இருக்கா சக்கரா. அதனாலதான் நான் இன்னொரு டெக்னிக் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. 100 ஹீலிங் ஜுட்சுன்னு சொல்றாவா. 100 ஹீலிங் ஜுட்சுனா என்னன்னு சொல்லிட்டு சக்கரா கேக்கா. ஃபர்ஸ்ட் ஹோகாகே மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு சக்கரவே கிடையாது, அதனாலதான் இந்த ஜுட்சு நான் டெவலப் பண்ணன்னு சொல்றாவா. நம்மளோட நிறைய சக்கரா வந்து அப்பப்போ கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. 2 ஜுட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ சாவர வர உன்னோட உடம்புல வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும், அதனால எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாவா. இது உண்மையிலே ஒருத்துன்னு சொல்றா சக்குரா. நான் இதுல ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல சக்கரா கண்ட்ரோல் இருந்தா மட்டும் போதாது, அதுக்கும் மேலே ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால 3 வருஷத்துக்கு உன்னோட சக்கரா வந்து நீ எப்பவுமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாவா. 3 வருஷமான்னு கேட்கா. ஆமான்னு சொல்றாவா. உன்னோட சக்கரா எப்பவுமே நீ பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு 3 இயர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்றா ஒரு இடத்துல. பார்த்தா சக்கரா ஒரு சின்ன டேம் மாதிரி உருவாக்கி அதுல அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. 100 ஹீலிங்னு சொல்லிட்டு ஒரு இடத்த போட்டு இது அப்படி நான் 3 வருஷம் மெயின்டைன் பண்ணணுமா, இதெல்லாம் எப்படிடா மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காவா. ஆனா இருந்தாலும் அந்த ட்ரைனிங் எடுக்க போறா. ஆனா அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கா உடனே வேகமா போய் சக்கரா யூஸ் பண்ணி கல்ல உடைக்கலான்னு போறா. உடனே மயங்கி விழுதாவா. லேடிஸ் சொல்றா இந்த 100 ஹீலிங் ஜுட்ஸு வந்து நீ ரெடி பண்ணு நினைச்சா உனோட நார்மல் சக்கரா லெவல் வந்து ரொம்ப லோவாயிரும், அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால இந்த 100 ஹீலிங் ஜுட்ஸு நீ ரெடி பண்ண போறேன்னு சொன்னீனா நான் உன்னை எப்பவுமே சர்ஜரி பண்ணலாம் விட மாட்டேன், ஏன்னா உன்னோட சக்கரா வந்து லோவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் முன்னாடி. அது மாதிரி உன்னை பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி, நம்ம ஒரு இன்னொரு பிளான போடுவோம்னு சொல்லிட்டு சக்கரா ஒரு பிளான போடுதா. 100 ஹீலிங் ஜுட்ஸு வந்து நம்ம ஒரு டேம் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொன்னு சின்னதா ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதுல இருந்து நம்ம எப்பனாலும் சக்கரா ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு எப்பனாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியா யூஸ் பண்றாவா. பார்த்தா என்ன செய்யறான்னா பார்த்தா ஒரு பெருசா ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு இதுல அதிகமா விடுதா, இன்னொரு இதுல கம்மியா விடுதா. அந்த சின்ன இதுல இருந்து எப்பனாலும் ஒரு சக்கரா வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காவா. இந்த மாதிரி நான் பண்ணோம்னா ஒரே சமயத்துல சர்ஜரியும் பண்ணலாம், நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சக்கரா அந்த கனவெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. சடனா இப்ப முழிச்சு பார்க்காவா. பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா ஒரு சின்னதா ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. சோஜி இன்னும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரா சக்குரா. இது எது எதிரியான்னு சொல்லி கேட்காவா. என்னன்னே ஒண்ணும் புரியலன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா புதுசா எவ்வளவு வந்து நின்றுட்டு இருக்கா. பொம்மையை கையில வச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. சக்குரா உன்னோட பிசிக்கல் எனர்ஜி இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈனோ கேட்கா. ரெஸ்ட் எடுத்தனால இப்ப நான் கொஞ்சம் பூட்டப் ஆகி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றாவா. பார்த்தா அவங்களும் சாண்ட் வில்லேஜ்காரங்க தான். சரி, கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க அவங்க. கவலைப்பட வேண்டாம், நம்ம அக்காவே இந்த கதையெல்லாம் முடிச்சிருவாங்க நினைக்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் அனல் வேகத்துல போய் அடிக்க போறான். பார்த்தா அக்கா மிதிச்சு தழுதா. நீல ஒன்னு அடிக்க போவாத, நான் தான் சண்டை போட போன்னு சொல்றாவா. லேடி சாய நாங்க சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான்லாம் பண்ண விட மாட்டேன், இந்த பொம்மையை வந்து நான் தான் கர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி, அப்புறம் நான் யாரை முதல்ல கொல்லட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த 2 பொண்ணுங்களே விட்டுரு, அந்த தடியனை மட்டும் நீ வச்சுக்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றா. தடியனான்னு சொன்னோன்னு சோஜி டென்ஷன் ஆயிட்டான். தடியான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வரான். சோஜி டென்ஷன் ஆயிட்டான். டே, நான் வந்து அழகா பொதுக்குன்னு இருக்கேன்டா, என்னைய பத்தாடா சொல்றேன்னு சொல்லிட்டு சண்டை ஈக்குவலா போடுறானுங்க. ஆனா சோஜி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. தங்கச்சி அண்ணனு சேர்ந்து ஒன்னா சண்டை போட்டு சோஜி கதையை முடிக்கலான்னு பாக்காங்க. ஆனா சோஜி பிளாக் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். பார்சியல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸை வச்சு போட்டு தரலான்னு பாக்க 2 பேரும். உன்னை சோஜியை காப்பாத்து ஈனோ அனல் வேகத்துல வரா. ஒன்னு இந்த பப்பட்டை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. ஒன்னு அடே இவ பப்பட்டு ஈஸ்வரான்னு சொல்லிட்டு ஈனோ கண்டுபிடிக்கா. ஒன்னு இந்த பப்பட்டை வச்சுக்கிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ணலான்னு வரா. பார்த்தா அட்டாக் உழவே இல்லை, இருந்தாலும் பிளாக் பண்ணியாச்சு. உன்னை சாயா சொல்றா. உன்னை ஆல்ரெடி நான் சபிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சபிக்கப்பட்டுட்டியா, எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஈனோ கேட்கா. என்னன்னு பார்த்தா அந்த பொம்மையை வச்சு முடிய கவிட்டு வந்திருக்காவா. பார்த்தா முடி மூலியமா அவளை சபிக்கப்பட்ட வச்சிருக்காவா. சக்குரா என்னோட பாடியை பார்த்துக்கோ, நான் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காவா. மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ போட்டு விடலான்னு வரா சக்குரா. உன்னை ஈனோ சொல்றா. சக்குரா என்னோட பாடியை பார்த்துக்கோ, இவனை மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸோ நான் லாக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை அனல் வேகத்துல சுத்திக்கிட்டு வந்து லாக் பண்ணலான்னு போறா. பப்பட் இமிடேஷன் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு அவ ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டா. பார்த்தா ஈனோ லாக் பண்ணி கொண்டு போயிட்டாவா. சடனா ஈனோட பாடியை கேப்சர் பண்ணி சக்குரா போட்டுல வராவா. இங்க சோஜியை தனியா விட்டு பழக்கலான்னு வராங்க. இருந்தாலும் சோஜி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சக்கரா சொல்ற வேற வழியில நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா சக்கரா யூஸ் பண்ணி அடிக்கவே மாட்டேங்க. சக்கரா ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கா சக்குரா. உன்னை சோஜி வந்து ஈனோ சக்கரம் கத்திக்கிட்டு இருக்கான். டே, உன்னை பத்தி முதல்ல கவலைப்படும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். சோஜி சூப்பர் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸோ போட்டு விட்டான். அவன் பார்த்து 2 பேரும் லாக் பண்ணி தூக்கிட்டான். அவன் உங்க 2 பேரும் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். லேடிஸ் ஆயா சொல்றா. இவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நீ தான் சரிப்பட்டு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பப்பட் இமிடேஷன் ஜுட்ஸோ சோஜி மேல போட்டு விட்டா. சோஜியை கண்ட்ரோல் பண்ணிட்டா. உன்னை ஈனோ சொல்றா. அவ பப்பட்டை யூஸ் பண்ணி என்ன லாக் பண்ணிட்டா. அவளும் கிட்டத்தட்ட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு மாதிரி தான் போடான்னு சொல்லிட்டு இருக்காவா. யாமனக கிளானே அசிங்கப்படுத்த பாத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு செதறிட்டா ஈனோ. அதுக்கப்புறம் லேடிஸ் ஆயா வந்து சோஜியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. சரிடா, இந்த பெரிய உருவம் இனிமேல் என்னோட கண்ட்ரோல்டா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் ஆயா. சோஜியை வச்சு ஈனோ சக்கரையும் கதையை முடிக்க போறா. சரி, ஜுட்ஸு கேஷர் கதையை முடிச்சாதான் சரிபடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. யாமனக கிளான் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வந்து சோஜி உடம்புல வச்சு போட்டாதானே அவ உடம்புக்குள்ள தானே அவ இருக்கா.
அவளை லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. உடனே சோஜியோட உடம்புல மைண்ட் டென்சர் ஜுட்ஸோ போட்டு வந்துட்டா. பார்த்தாங்க லேடி சாயா அங்கதான் இருக்கா. சோஜி மட்டும் படுத்து கிடக்கான். நீ எப்படி ஏன் பொம்மைக்குள்ள வந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாயா. சோஜி என்னோட ஃப்ரெண்டு, அவன் உடம்புல இருந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. ஆனா சோஜி நிக்கவே இல்ல, இன்னும் அவளோட கண்ட்ரோல தான் இருக்கான், நடந்து வந்துகிட்டே இருக்கான் சோஜி. ஆனா இருந்தாலும் சக்குரா மாசா நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சக்கராவனு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா சக்குரா. சோஜி அப்படி பொறுமையா வரா. இருந்தாலும் சக்குரா போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கேன். உடனே சக்குரா அப்படி பழசை யோசிச்சு பாக்கா. எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எப்பமாச்சும் நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சிருந்தேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காவா. என்னோட சக்கரா யூஸ் பண்ணி நான் சண்டை போட்டாதான் சரிபட்டு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாஸ்கியை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அவன் ஒரு பக்கம் வந்து ஒராச்சி மார்க்கோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்த அந்த சமயத்துல ஒரு 1000கணக்காக வர வெட்டி வீசி வச்சிருக்கான் சாஸ்கி இந்த இடத்துல. சாஸ்கி பண்ணி நல்லா ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சி மாரு நான் என்ன ரெடி ஆகல, இதுக்கு மேல இட்டாச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கபுட்டு அனலகத்துல வரான். ஒராச்சி மார்ட்ட சார் நம்ம ஒரு டெஸ்ட் வந்து ரெடி பண்ணு நினைச்சோம்ல, அது இப்ப கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒராச்சி மார்க் கேட்கான், சுகட்சு வச்சு அந்த டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்காம ஆமான்னு சொல்றான். சரி இதுக்கு யாரு வந்து ஹெட்டா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கரீனை வச்சுதான் அந்த ஆபரேஷனே பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பேரா கட்டன்னு சாஸ்கி எப்படி ஷாக் ஆகுறான், இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேரும் ஈஸ்ட் ஹைட் அவுட்ல இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சி மாரு ஆமா அவங்களுக்காண்டி சாம்பிள்ஸ் வந்து நான் இங்க இருந்து ஆள் அனுப்பி கொடுக்க சொல்லிருக்கேன்னு சொல்லிருக்கான் கபுட்டோ. சாஸ்கி சொல்றான் அவங்க எல்லாம் யாரும் போக வேண்டாம், நான் போய் கொடுக்கன்னு சொல்றான். அவன் நீ ஏன்டா போறன்னு சொல்லிட்டு சாஸ்கியை பார்த்து ஒராச்சி மாரு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இங்க கொஞ்சம் போர் அடிக்கி, நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். அவன் பார்த்தா சாஸ்கி இந்த சாம்பிள் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். உடனே கரீன் அங்க நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா சாஸ்கி இங்க வரான், இவனோட மெடிசனை இவ்வளவு லேட்டா கொண்டு வரான்னு சொல்லிட்டு. உடனே சாஸ்கி வந்து சாம்பிளை வந்து கரீன்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ வந்து ஒராச்சி மாருக்கு பெட்டா அவன் நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சுகட்சு. ஒராச்சி மாரு சொன்ன வேலையா மட்டும் பாக்கிடான்னு சொல்றான். அவனை பார்த்து ஒராச்சி மாரு அடியால் மாதிரியாடா இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா கரீன். அவனை பத்தி அப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயாராக போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காவா. சாஸ்கி ஒன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமாடா, எனக்கு இங்க இருந்து போர் அடிக்கடா, நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் சுகட்சு. ஸ்ட்ரென்த் இருக்கிறத பொறுத்து தான் நான் ஒருத்தனையும் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரென்த் இருக்கிறத பொறுத்து தான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் சுகட்சு. சடனா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு டாக்டரா போய்கிட்டு இருக்காங்க. சடனா சாஸ்கி ஒருத்தனை கூப்பிட்டு கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டான். என்ன விதமான கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டான்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி நடுங்கி அங்க நடந்து போய்கிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டெஸ்ட் பண்றதுக்காண்டி எல்லாரும் தயாரா இருக்காங்க. பார்த்தா சாஸ்கி ஒருத்தன் கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டாம்ல, அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து மிஷின்ல எதையோ ஒன்னு ஆன் பண்ணி விட்டுதான். பார்த்தா அவன் எதையும் ஆன் பண்ணி விட்டுன்னு அந்த கதை அப்படி ஓப்பன் ஆயிருச்சு. சூப்பர்னு சொல்லிட்டு சுகர்ஸ் சந்தோஷப்படுறான். பார்த்தா வெளியே தப்பிச்சு போயிட்டான். கரீன் டென்ஷன் ஆயிட்டா, சுகர்ஸ் ஏடா தப்பிக்க விட்டீங்க, எடா லூசு போயிடலாம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராவா. பார்த்தாங்க இருக்க அம்மட்டு வரை நொறுக்கிட்டாங்க, தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அவன் கரீன் வர ஒராச்சி மார்க் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் என்னையே போட்டு தெளிவானடா, என்னடா பண்ணிச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாவா. எல்லா இடத்தையும் சுத்தி விளங்கடா, இங்க தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அவங்களால பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சாஸ்கி எங்க நின்னுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி நீ என்னடா செய்யறன்னு சொல்லிட்டு கரீன் கேட்கா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாக்காண்டி இங்க நின்னுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அவன் நீ இப்ப என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு கரீன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இப்ப என்னதான் பண்ணு எனக்கே தெரியன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காவா. உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்காம பார்த்தா அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டான். அவன் உடனே அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவா கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாவா. சென்சரி பிரிசெப்ஷன் சொல்லிட்டு கேட்காம ஆமா ஒருத்தனோட சக்கரா வச்சு அவன் எங்க இருக்கான் எந்த லொகேஷன்ல இருக்கான் கூட நான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றாவா. இது எனக்கு வசதியா போச்சு, ஆனா இருந்தாலும் நீ எப்படி பண்ணு எனக்கு தான் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உடனே சாஸ்கி கேட்கான் உனக்கு இவ்வளவு பவர் இருக்கா, அப்பனா நீ எதுக்கு ஒராச்சி மார் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க, நீ வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். கரீன் பழசை யோசிச்சு பார்க்க நான் எதுக்கு அவங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா உஸ்மகி கிளான் அழிஞ்ச பிறகு நிறைய பேர் அங்கங்க தெளிச்சு கடந்து இருக்காங்க. உன்னை இவளை பாரு, இவளை பாக்கலே தெரியுது ஹிட்டன் எட்டி வில்லேஜ்ல இருந்தா வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவளை வித்தவனா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நொறுக்கி இருக்கானுங்க. அவளை பார்த்தா அந்த சமயத்துல தான் ஒராச்சி மார் வந்து பாம்பு வச்சு அம்மட்டு வரை போட்டு தள்ளிட்டு அவளை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிருக்கான். நீங்க எங்கதான் சுத்தினாலும் உன்னை இந்த பாட்டு தான் படுத்துவானுங்க, பெசமணி என் கூட வந்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம எப்படி வேட்டையாடன்னு சொல்லிட்டு உனக்கு கத்து கொடுக்க என் கூட வாரியான்னு சொல்லிட்டு கேட்காம நீ மட்டும் என் கூட வந்தினா உன்னை எவனுமே தொட விட மாட்டேன், நீ வாரியான்னு சொல்லிட்டு ஒராச்சி மார் கேட்கான். நான் யாரை ஃபாலோ பண்றேன்னா அவன் எனக்கு மேல ஸ்ட்ராங்கா இருந்தா அவன் என்னைய ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கா கரீன். சரி நான் ஒராச்சி மாரோட ஸ்ட்ராங் ஆனோம்னா நீ என்னைய ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கட்டிக்கிட்டு இருக்கான். கரீன் முழிக்கா இதே கூட இவன் கேட்கான்னு சொல்லிட்டு உடனே அப்படி தாண்டி வராங்க. பார்த்தா நதி இருக்கு, அந்த நதியில தான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான். சாஸ்கி அவனை நம்மளால பார்க்க முடியாது, அவனா இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கான். பார்த்தா சுகட்சு அப்படி தப்பிச்சு இங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். தண்ணில இருந்து மனுஷனா மாறுதான். அவன் சுகட்சு சொல்றான் டே சாஸ்கி நீ இவளுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் லார்டு ஒராச்சி மார் ஆர்டர் சாஸ்கியை ஃபாலோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா கரீன். சுகட்சு இருக்கான் சாஸ்கி நீ இவ்வளவு ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சாஸ்கி நான் உங்க கூட எல்லாம் சண்டை போட விரும்பல, உங்களோட ஃப்ரெண்டாக விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சுகட்சு. உன்னை ஆல்ரெடி நான் உன்ட்ட சொன்னதான் என் கூட ஸ்ட்ரென்த்தான ஆள் மட்டும் தான் என் கூட இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி சொன்னா குணாயத்துக்கு வீசுறான். பார்த்தா சுகட்சு உடம்புக்குள்ள இருந்து இங்கிட்டு ஓடி வந்து அந்துட்டு ஓடி போயிருச்சு. அட ஸ்ட்ரென்த்தை பத்தி தான் நான் சொன்னேன், அதை இப்ப நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா வாட்டர் ஜுட்ஸோ போட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சாஸ்கி பின்னாடி வந்து சாஸ்கி அடிச்சு நொறுக்க பக்கம், ஆனா சாஸ்கி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சாஸ்கி வயிற்று ரெண்டா வெட்டி வீசிட்டு இருக்கான். உடனே கரீன் சொல்றா பிசிக்கல் அட்டாக் அவன் ஒர்க் ஆகுது, லைட்னிங் அட்டாக் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா போறதுக்குள்ள அடிச்சு நொறுக்கிட்டான். அவன் சாஸ்கி அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். சாஸ்கி உன்னோட பிளேடு உண்மையில சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து கரீனை போட்டுலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அங்க இருந்து ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு இல்லன்னா நொறுக்கி எரிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கா கரீன். பார்த்தா கரீனை போய் அடிச்சு நொறுக்கலான்னு பார்க்காம பார்த்தா அதுக்குள்ள சுகட்சு நொறுக்கி எரிஞ்சிட்டா. என்னடி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சுகட்சு. பார்த்தா உசுமகி கிளான்ல உள்ள சீலிங் ஜுட்ஸோ ரெடி பண்ணிட்டா அடிச்சு நொறுக்குதான். அவன் நான் நினைச்சதுதான் இது உன்ட்ட ஒர்க் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க, இருந்தாலும் அவனை லாக் பண்ணிட்டா. லார்டு ஒராச்சி மார் சொன்னாங்க இந்த மாதிரி செயின் ஜுட்ஸ் எல்லாம் போடணும்னா நிறைய சக்கரா தேவைப்படும் சொல்லிட்டு என்கிட்ட இருக்கலாம் இப்படி யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு
போது கரீன் இதை விட்டு நான் அதை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அந்த ஜுட்ஸுவை உடச்சு விடுதா. பார்த்தா சக்கரா இழந்து போய் அப்படியே உட்கார்ந்துருக்கான். என்னன்னு பார்த்தா சுகட்ஸு நொறுக்கி வச்சிருந்திருக்கான். அவன் கெஞ்சுட்ஸுவை போட்டு வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் அடிச்சு அடியில சுகட்ஸு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான். அவன் ஒரு நேரம் வரும், அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே ஏன் சைட்ல இருக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. இவங்க ரெண்டு ஒரு போருமே ஒருத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். அவன் உன்னை இப்ப இங்க காட்டுறாங்க. பார்த்தா சக்குரா இவ்வளவு நேரம் சாஸ்கியை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. பார்த்தா இங்க சோஜி அனல் வேகத்துல வரான் சக்குராவை போட்டு தள்ளுறதுக்காண்டி. ஈனோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு வந்து ஃபெயில் ஆயிட்டா என்ன செய்யன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காவா. சோஜி அனல் வேகத்துல வந்து ஒரு குத்து வரான். அவள்கிட்ட வேற சக்கரா இல்ல. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.